வணக்கங்க. வெல்கம் டு நகரத்தில் ஒரு கிராமம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம மார்னிங் லக்ஷ்மிக்கு பால் கறக்கிற காட்சி தாங்க இது. முதல்ல மடியை நல்லா சுத்தம் பண்ணிடணும். இந்த மாதிரி ப்ரெஷர் கன்னை வச்சு கழுவுனா சுத்தமாயிடுங்க. நம்மளால் பக்கத்தில் கை வச்சு கழுவவே விடாது. கண்ணுக்குட்டி வாய் வைக்கிற வரைக்கும் நம்ம யாரையும் மடியில் கை வைக்கவே விடாது. அதனால் நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் கன்னில் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணோங்க. அப்போ தான் கண்ணுக்குட்டிக்குமே எந்த பாதிப்பும் வராது. மடியில் ஏதாவது அசுத்தம் இருந்ததுன்னா கண்ணுக்குட்டி அந்த பாலை குடிச்சுன்னா அதுக்குமே பாதிப்பு வரும். இந்த கண்ணுக்குட்டியை கழட்டி விட்ட அப்புறம் பாருங்கள், அது போய் எவ்வளோ ஆர்வமாக பால் குடிக்குது. இப்போ நம்ம மடியில் கை வச்சா ஒன்றுமே பண்ணாதுங்க. முதல்ல கண் வாய் வச்சு குடித்த அப்புறம் தான் அந்த நல்ல சுரப்பையே விடும். மாட்டு சாணம் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது. அதுக்கு கொடுக்குற தீவனத்தை பொறுத்து தாங்க மாட்டோட சாணியோடத்தோட தரம் இருக்கும். நம்ம யூஸ்வலாகவே எந்த சமைச்ச உணவையும் கொடுக்க மாட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு பாச பிணைப்பே நடக்குது. மாடு அதை கண்ணுக்குட்டியை நக்க, கண்ணுக்குட்டி மாடை நக்க. ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த காட்சியை பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பால் மடியில் கை வச்சா ஒன்றும் பண்ணாது. விளக்கெண்ணெய் எடுத்து நல்லா 4 காம்புலேயும் நல்லா தடவிட்டு கறக்க ஆரம்பிப்போங்க. இது பார்க்குறதுக்கு தான் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எங்கள் வீட்டுக்காரன் என் பையனும் தான் கறப்பாங்க. நம்மளும் அவங்களே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அவங்க வேலை இருக்கிற அன்றைக்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க நான் பால் கறக்கிறதுக்கு. அன்றைக்கி பார்த்தா கம்ப்ளைண்ட் வேறு, என்னம்மா இன்றைக்கி பாலே ஒரு மாதிரி இருக்குன்ட்டு. அப்புறம் தான் யோசித்தேன், என்னென்னா விளக்கெண்ணெயை தொட்டு தொட்டு நிறைய யூஸ் பண்ணிவிட்டு பாலோட சுவையே மாறிடுச்சுங்க. இது அது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. பழகணும், பழகிட்டால் கற்றுக்கலாங்க. இவங்க தான் எங்கள் யாழினிங்க. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இன்னும் 1 மாதத்தில் டெலிவரி ஆகிடும். எங்கள்